தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். சேருவதற்கு உனக்கு கட்சியாக கிடையாது. ஓபிஎஸ் நான் மந்திரியாக இருக்க வேண்டும், நான் சௌரியமாக முதலமைச்சராக பழகி விட்டீர்கள். அதுதான் இப்போ பிரச்சனை. என் பையன் இருக்காங்க, அவங்களுக்கான எதிர்காலம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன எதிர்காலம், இது என்ன ஆளுவது என்பது வழி சொத்துரிமையா? இதெல்லாம் ஒரு பேச்சு. சசிகலாவாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சொல்லுகிறேன், எடப்பாடியை தோற்கடிப்பது தான் தங்களுடைய முதல் நோக்கம் என்று நினைத்தால் இந்த அரசியலோடு உங்களுடைய அரசியல் முடிந்துவிடும். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஓபிஎஸ் திமுகவில் சேரப்போகிறார் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன், ஒரு தற்கொலை செய்து கொள்கிற மனிதன் மீது உனக்கு என்ன பரிவு ஏற்படுமோ அதே பரிவு நமக்கு ஓபிஎஸ்ஸின் மீது ஏற்படுகிறது. சேருவதற்கு உனக்கு கட்சியாக கிடையாது. நீயே ஒரு தனி கூட்டணி வைத்துப்பார், உன்னுடைய கருத்துக்களை பேசு, நீ பெருவாரியான மக்களை திரட்டு. என்னை அதிமுகவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாய். மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு பல நோக்கங்கள் இருக்கக்கூடும். அதாவது அதிமுக இப்பொழுது ஒரு தலைமையில் ஒரு கட்சியாக நடக்கிறது. இவர் போனால் 2 கட்சியாக நடக்கும். தினகரன் போனால் 3 கட்சியாக நடக்கும். சசிகலாவும் போனால் 4 கட்சியாக நடக்கும். ஒரு கட்சிக்குள் 4 தலைமை, 4 கூட்டம், 4 கலவரம் நடந்து கொண்டே இருந்தால் அந்த கட்சியை நடத்த முடியாது. அதனாலே அவர் பிடிவாதம் பிடிக்கிறார் என்று சொல்கிறார்கள். நீங்கள் எல்லாம் வெளியே தனி மனிதன். நான் கூட ஒரு 10 பேர் என்னோட வந்தால் இந்த 10 பேரை வைத்து கொண்டு தானே கட்சி நடத்துகிறேன். 10,000 பேர் இல்லை, 10 லட்சம் பேர் இல்லை. ஆனால் நம்முடைய கருத்துக்களை சொல்வோம் என்று தானே கருத்துக்களை சொல்வோம். ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, என்ன நீங்க கட்சியில சேர்க்க மாட்டேங்க, அதுக்கு நான் சங்கர மடத்துக்காக போக முடியும், எனக்கு யார் ஆதரவு தராங்களோ எங்க பலன் இருக்கோ அங்கதான் போக முடியும் அப்படிங்கிறாரு. சங்கர மடத்துக்கு போக எந்த மடத்துக்கு போயிட்டாரு அவரு? டிஎம்கே அலைன்ஸ்க்கு போறத சொல்றாரு. இப்போ என் பையன் இருக்காங்க, அவங்களுக்கான எதிர்காலம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவரு. என்ன எதிர்காலம், இது என்ன ஆளுவது என்பது வழி சொத்துரிமையா? இதெல்லாம் ஒரு பேச்சு. நீ போ, மக்களிடம் போ, உன்னுடைய மக்கள் உன்னோடு தான் இருக்கிறார்கள் என்றால் வாக்குகளை பிறகு உள்ளே வா. பெருவாரியான மக்களை திரட்ட முடிந்தால் ஆட்சியை பிடி, இல்லாவிட்டால் ஒரு மனிதனாக உன்னுடைய குரலை எழுப்பு. எல்லாமே பொதுப்பணி தான் என்று சொல்கிறேன் நான். ஜீவானந்தமும் பீராமூர்த்தியும் பெரிய அளவுக்கு ஆளுங்கட்சியாக இல்லை என்றாலும் அவர்களுடைய குரல் நாட்டினுடைய போக்கிலே பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியது. ஆளுங்கட்சி தான் விளைவை ஏற்படுத்துகிறது என்று எதிர்கட்சியும் ஏற்படுத்தும். எதிர்கட்சி தான் மாற்று கருத்துக்களை உருவாக்குறது. ஆகவே நான் சொல்கிறேன், அது நான் மந்திரியாக இருக்க வேண்டும், நான் சௌரியமாக முதலமைச்சராக பழகி விட்டீர்கள். அதுதான் இப்போ பிரச்சனை. நீங்கள் போராடி முதலமைச்சராக வந்திருந்தால் அண்ணாவை போல ஒரு கட்சி தொடங்கி அப்படியே வளர்த்து 67 முதலமைச்சராக வந்திருந்தால் அதனுடைய தன்மை தெரியும். இது ஒன்றும் இல்லை, யாரோ தூக்கி உட்கார வைத்தார்கள், அதனாலே உள்ளே வந்து விட்டீர்கள். அந்த மாதிரி தான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எப்படி முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. கட்சிக்காக உழைக்க. அதனால் சசிகலாவாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சொல்லுகிறேன், எடப்பாடியை தோற்கடிப்பது தான் தங்களுடைய முதல் நோக்கம் என்று நினைத்தால் இந்த அரசியலோடு உங்களுடைய அரசியல் முடிந்துவிடும். ஏனென்றால் எதிரி திமுகவை தவிர, இந்த நாட்டை சீரழிக்கின்ற எதிரி திமுகவை தவிர எடப்பாடி இல்லை. எடப்பாடி நமக்கு இடம் கொடுக்க மறுக்கிறார் என்பதினாலே ஒரு 5000 வாக்குகளை 2000 வாக்குகளை ஒவ்வொரு தொகுதியிலும் பிரித்து எடப்பாடியை தோற்கடித்துவோம் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஒரு தீமைக்கு துணை போனவர்களாக ஆவீர்களே தவிர யூ ஆர் சப்போர்ட்டிங் தி ஈவில் ஃபோர்ஸஸ். அது ரொம்ப தவறான ஒரு தற்கொலை முடிவாக உங்களுக்கு அந்த தேர்தலோடு அந்த அரசியல் முடிந்துவிடும். நீங்கள் 5000 வாக்குகளோ 2000 வாக்குகளோ வாங்குங்கள். உங்களிடம் இருக்கிற பணம், உங்களுடைய ஜாதி மதிப்பு, இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் எடப்பாடியை தோற்கடித்து விடுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். எடப்பாடி ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ட் பார்ட்டி, அது அப்புறம் எப்படி நடக்கிறது என்பதெல்லாம் அப்புறம் வைத்துக்கொள்வோம். உங்களுடைய கட்சி என்ன இடத்திற்கு வரும்? 2000 ஓட்டு 4000 ஓட்டு வாங்குகிறோம், அடுத்த தேர்தலில் நிற்க வரமாட்டான். நீங்கள் பெரிய வளர்ச்சி அடைய முடியாது. தவறான அரசியல் நிலைப்பாட்டை எடுத்த காரணத்தினாலே நீங்கள் எடப்பாடிக்கு எதிர்க்கட்சி ஆகிறீர்களே தவிர திமுகவுக்கு எதிர்க்கட்சி ஆவதில்லை. ஆகவே
இட் இஸ் ஏ சூசைட். இப்போ ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும் சசிகலா 2 பேருமே நேரடியா பாதிக்கப்பட்டது எடப்பாடி ஆளாங்கும் போது அவங்க வந்து பிரைம் எதிரியா எடப்பாடியை தானே நான் fix சொல்லுகிறேன், பண்ணுவாங்க. நாங்கள் வெளியே வருவோம். we will criticize the DMK government. we are against it, DMK government, ஸ்டாலின் என்று சொல்லி நீங்களெல்லாம் அரசியலில் வேலை செய்யுங்கள். இப்பொழுது நீங்கள் தோற்கத்தான் போகிறீர்கள் 10-20 பேரை போட்டு. இது ஒன்றுமே செய்ய வேண்டாம். நாங்கள் அவர் இடம் விட மாட்டேன் என்கிறார். ஆனாலும் நான் ஊர் ஊராக போகிறேன். எனக்கு பல சமூக மக்களிடம் செல்வாக்கு இருக்கிறது. அவர்களிடம் சொல்லுகிறேன், ஃபர்ஸ்ட் ரிமூவ் டிஎம்கே ஃப்ரம் பவர். அதை நான் பேசிவிட்டு வருகிறேன். இந்த ஆளுக்கு புரியவில்லை என்றால் என்னுடைய செல்வாக்கும் என்னுடைய பெருமையும் இந்த மக்களிடம் இந்த வாக்குகளை திமுகவுக்கு எதிராக திருப்பும் என்றால் பிறகு என்னை உணர்ந்து நீங்களாகவே வைத்துக் கொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டு சரி நான் சொல்கிறேன், 5 பேரை 10 பேரை நிறுத்திவிட்டு 5000 ஓட்டுகளை வாங்கி எடப்பாடியை தோற்கடிப்பதை விட தோற்கடித்த பிறகு உங்களுக்கு அந்த அரசியல் தற்கொலை நிகழ்ந்து முடிந்துவிடும். அதற்கு பிறகு உங்களுக்கு அரசியல் இருக்க முடியாது. ஒருவேளை எடப்பாடி ஜெயிச்சுட்டா அவர் வந்து நான் என்னோட சக்தியால தான் ஜெயிச்சேன், இவங்களாலலாம் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி அவங்களோட உழைப்பை வீண் பண்ணிட்டாருன்னா அவங்களுக்கு லாஸ் தான். வீண் பண்ணுவது ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து சசிகலாவால முதலமைச்சர் ஆனா அவரு நான் வந்து எம்எல்ஏக்கள் தான் என்னை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றாரு. இவர்கள் செய்தது சரியா? அவர் இதெல்லாம் செய்தி. இப்பொழுது அதையெல்லாம் கங்கையில் பெருவெள்ளம் ஓடி முடிந்து விட்டது. இப்பொழுது அது 10-15 ஆண்டுகள் கடந்து விட்டன, 10 ஆண்டுகள் கடந்து விட்டன. இப்பொழுது நமக்கு எதிரே உள்ளது வழி வழியாக ஒரு குடும்பம், ஒரு திருவாரூர் குடும்பம் ஒரு கொள்ளை கூட்டமாக, அதாவது வழக்கு போடு என்று சொன்னால் போட மாட்டார்கள், நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் போட மாட்டார்கள், நீதிபதியின் மீதே அவமதிப்புக்கு வழக்கு கொண்டு போவார்கள். இப்படி எந்த சட்டத்திற்கும் கட்டுப்படாமல் அராஜகம்தான் எங்களுடைய ஆட்சி முறை என்று சொல்லுகின்ற ஒரு ஆட்சியை அகற்றுவதை கொள்கையாக கொள்வதாக இருந்தால் நான் பொதுவாக போகிறேன், நானே மேடை அமைத்துக் கொள்கிறேன். நான் திமுக ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்கான காரணங்களை சொல்லுகிறேன். நான் 2000-4000 வாக்குகளை பிரித்து தற்கொலை செய்து கொள்வதன் மூலம் ஸ்டாலின் வருவது நிகழ்ந்து விடும் என்றால் அந்த காரியத்துக்கு நான் துணை போக மாட்டேன் என்று சொல்லி இவர்கள் செய்தால் நாடே கிளந்தெழும். அந்த அம்மாவை வைத்து தான் வாயா சேர்த்துக்கையா என்று சொல்வார். ஆனா இப்ப எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கேப்டனா எடப்பாடி இருக்காரு. அவருக்கு தானே அந்த நீங்க சொல்ற குவாலிட்டி வேணும். எல்லாரையும் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த கட்சி இல்லை. அவர் ஏன் சேர்த்துக்கொள்ள எனக்கு புரிஞ்சது ஒன்றுதான். ஒருத்தரும் ஆளுக்கு ஒரு கட்சி உள்ளே நடத்துவார்கள், அதனால் பயப்படுகிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி நடக்கவில்லை என்றாலும் நீங்கள் திமுக வருவதற்கு துணையாக இருப்பீர்களே ஆனால் எடப்பாடியினுடைய வாக்கை பிரிப்போம், எடப்பாடியை தோற்கடிப்போம் என்பது உங்களுடைய நிலையாக ஆனால் உங்களுடைய அரசியல் பெருமைகளெல்லாம் அதோடு அழிந்துவிடும். யாரோ ராங் பர்சன் இஸ் கைடிங் யூ. நம்ம விஜய்க்கு எப்படி புத்தி இல்லாதவன் தான் யோசனை சொல்லுகிறானோ அது மாதிரி சசிகலாவுக்கும் யார் சொல்லுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நீ 5000 நான் ஆட்சிக்கு வருகின்ற அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்றால் நீ வா, நான் உன்னையும் கூட ஆதரிப்பேன். எதனால் என்றால் டிஎம்கே ஷுட் பி ரிமூவ் ஃப்ரம் பவர், அவ்வளவுதானே தவிர அதை பற்றி பேச்சில்லை. ஆனால் முடியாது என்கின்ற போது வர சக்தி உள்ள மனிதனை தோற்கடிப்பதில் உங்களுடைய நோக்கம் நிறைவேறுமா என்று கேட்கிறேன். தென் தமிழகத்துல சில பாதிப்புகளை அதிமுக கொடுக்க முடியும், அது மட்டும்தான் சசிகலாவால பண்ண முடியும். அது நல்ல சிந்தனையா? இஸ் இட் ரைட்? அவங்க அதற்கப்புறம் உங்களுக்கு என்ன அரசியல் இருக்க முடியும்? யூ ஹேவ் டிஃபீட்டட் எடப்பாடி என்றே வைத்துக் கொள்வோம். அதுக்கப்புறம் என்ன அரசியல் உங்களுக்கு உண்டு? அவங்க ஒருவேளை அதுக்கப்புறம் எடப்பாடி இப்போ நான் 2-3 ஆண்டுகளாக எதிர்த்தரப்பை ஆதரித்து பேசி கொண்டிருக்கிறேன். எதிர்த்தரப்பு என்னை அழைத்ததும் இல்லை, பேசியதும் இல்லை. அவர்களுக்கு நான் பேசுவது எட்டுகிறதா என்று தெரியவும் தெரியாது. நான் சொல்லுகிறேன், எது நாட்டுக்கு தீமையானதோ அந்த சக்தி அகற்றப்பட வேண்டும் என்பதில் என்னுடைய குறிப்பு இருக்கிறது. பயன்படாவிட்டாலும் என்னுடைய நிலைப்பாட்டை எப்படி மாற்றிக்கொள்வது? இல்லை, இப்போ நீங்கள் எடப்பாடியால் நேரடியாக பாதிக்கப்படலை, இப்போ அவங்க பாதிக்கப்பட்டதா உணர்றாங்க போது அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? பாதிப்பு என்பது நாட்டினுடைய பாதிப்பு தான் பெரிதே தவிர நம்முடைய தனி பாதிப்பெல்லாம் இருக்கும். ஒருவருக்கொருவர் பகை இருக்கும், ஒருவருக்கொருவர் அவமானப்பட்ட நிலைகள் இருக்கும். ஆகவே இதெல்லாம் ஒரு பேச்சு தான், தனி மனித நிலைகளில் அதெல்லாம் ஒரு பேச்சு தான். பெரிய அளவுக்கு போர் நடந்து கொண்டிருக்கிற போது அந்த போரில் நம்ம எதிரி எவன் வரக்கூடாதோ, எவன் கேடானவனோ அவன் பலம் பெறுவதற்கு நாம் துணையாக இருப்போமே. ஆனால் நேரடியாக ஓபிஎஸ்ஐ போல திமுகவிலே சேர்ந்து விடுவது ஒரு வகை, வெளியே தனியாக நின்று எடப்பாடியை தோற்கடிப்பதற்கு அவருடைய வாக்குகளை பிரிப்பதற்கு முனைவது இன்னொரு வகை. எல்லாமே பாஜக வந்து சசிகலாவை தொடர்ந்து தனியா ஃபங்க்ஷனாக விடும். ஆனால் இன்னுமே சொல்றேன், ஒரு கட்டத்தில் சசிகலா சீஃப் மினிஸ்ட்ரியல் கேண்டிடேட்
சிறைக்கு போய்விட்டார்கள். அது நடக்கவில்லை. போகட்டும். இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து அவர்கள் தேர்தலில் நிற்க முடியும். அதெல்லாம் வருவதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது நீங்கள் எடப்பாடி விரும்பினால் என்ன, விரும்பாவிட்டால் என்ன? நான் சொல்லுகிறேன், திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். திமுக சட்டத்தை மதிக்காத கட்சி, திருடுவதையே தொழிலாக கொண்ட கட்சி. உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட தன்னுடைய திருடர்களை பாதுகாக்கின்ற கட்சி. ஏனென்றால் அந்த திருட்டிலே தனக்கும் பங்கு இருக்கிற காரணத்தினால் பாதுகாக்கின்ற கட்சி என்ற செய்தியை நீங்கள் ஊர் பொழுவுக்கு சொன்னால் உங்களுடைய மதிப்பு எப்படி உயரும்? ஐ டோன்ட் கேர் ஃபார் எடப்பாடி. லெட் ஹிம் ரெஸ்பெக்ட் மீ ஆர் லெட் ஹிம் டிஸ்ரெஸ்பெக்ட் மீ. அதெல்லாம் ஒன்றும் எனக்கு அதை பற்றியும் கவலை. நான் திமுக எதிர்க்கிறது. நான் திமுக தீய சக்தி என்பதை எம்ஜிஆர் சொல்லி அறிந்தேன், அம்மா சொல்லி அறிந்தேன். ஒரு காலத்திலும் எடப்பாடி தோற்பதற்கோ அவர் வெற்றி பெறுவதற்கோ வாக்குகளை பிரிப்பதற்கோ நான் துணை செய்ய மாட்டேன் என்ற நிலைப்பாட்டை எடுங்கள். உங்களுக்கு ஒன்றும் வர வேண்டாம், நீங்கள் 10 பேரை நிறுத்தவெல்லாம் வேண்டாம். ஆனால் அந்த நிலைப்பாடு உங்கள் மீது பெரிய பரிவை உண்டாக்கி கூப்பிட்டு அவைத்தலைவரை வைத்துக்கையா என்று சொல்ல வேண்டிய நிலைமையை ஏற்படுத்தும். இது நீங்கள் செய்கின்ற வேலை அவர் திமுகவுக்கே போய் விடுவது. இவர்கள் தனி ஆட்களை நிறுத்தி எடப்பாடியினுடைய வாக்கை பிரிப்பது என்பதெல்லாம் நாட் எ ரைட் பொலிட்டிக்கல் திங்கிங். மோடி வந்து மார்ச் 1ஆம் தேதி வராரு. ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, மோடி வந்து அதிகமா வரணும், அவர் அதிகமா வரதான் எங்களுக்கு வாக்கு கிடைக்கும். ஆப்பு வைப்பார் உனக்கு. நீ நினைத்து கொண்டிருக்கிற அவர் என்ன விளங்காதாளா? என்ன இல்ல, மோடிக்கு மேல ராகுல் காந்தி தம்ப முடியவில்லை. 2 ஸ்டாண்டு தான் எடுத்தார் ராகுல் காந்தி. பீகாரில் போனார். ஓட்சோரி என்று, என்ன ஓட்சோரி, ஓட்டு திருடன் என்று சொன்னார். சார், மோடி பாஜா இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் பலிச்சிருக்கு, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பலிச்சதில்லை. அப்போ வந்து ஸ்டாலின் சொல்ற பாயிண்ட் தானே கரெக்டுன்னு புரிஞ்சுக்க முடியும். பலித்ததில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த தேர்தல் மோடிக்கும் ஸ்டாலினுக்குமான தேர்தல் இல்லை. இவர் இந்த விஜய் ஒரு தப்பான கருத்தை, ஒரு பிம்பத்தை கட்டுகிறார். திமுகவுக்கு எதிரான கட்சி நான் தான், எனக்கும் அவருக்கும் தான் போட்டி என்று. இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து அவர் சொல்லுவார், என்னோடு திமுக போட்டி போடுகிறது என்று சொல்வார். பிம்பம் கட்டுவது அவரவர் உரிமை. ஆனால் தமிழ்நாடு யாரால் ஆளப்பட வேண்டும் என்பது இப்பொழுது கூட்டணிகளில் பேசப்படுகிறது, முடிவு செய்யப்படுது. ஸ்டாலின் ஆள்வதா, எடப்பாடி ஆள்வதா? எடப்பாடியினுடைய ஆட்சி தேவதூதனின் ஆட்சி என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த திமுகவினுடைய அயோக்கியத்தனங்களோடு ஒப்பிடுகின்ற போது அது ஏற்கத்தக்க ஆட்சி, பொறுக்கத்தக்க ஆட்சி என்று நான் சொல்லுகிறேன். புரிகிறதா? ஆகவே இது மோடிக்கு சம்பந்தம் இல்லாத அரசியல். மோடியினுடைய கட்சி நிற்பதால், ராகுல் கட்சி நிற்கிறது 5% வாக்கு வைத்திருக்கு. அதுக்கு வருகிறார் ராகுல், மோடி வரக்கூடாதா? ஆனால் மோடி வந்து இப்போ அவர் இப்போ மதுரை வர்ற, அவர் நேரடியாக திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிறதா செய்திகள் வருது. அவங்க எந்த செய்தி வந்தா நீ ஆச்சரியப்படணும்னா, அவர் பள்ளிவாசலுக்கு போகிறேன் என்றால் இவர் எதுக்கு பள்ளிவாசலுக்கு போகிறார்? அவர் திருப்பரங்குன்றத்துக்கு போகாமல் எதற்கு போவார்? பள்ளிவாசலுக்கு போவாரா? வேற இல்ல சார், கடந்த முறை வந்தப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு. திருப்பரங்குன்றம் வந்து இங்க சென்சிட்டிவா இருக்கு, அந்த இடத்த அவங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் நியாயம். அந்த மனிதர் தன்னுடைய முழு அதிகாரத்தையும் தன்னுடைய புகழ் வீச்சையும் முருகனுக்கு தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்துவார். இது வடநாட்டு மத அரசியலை கொண்டு வர்ற மாதிரி தானே அமையும் அது. நான் சொல்கிறேன், உனக்கு அறிவு இருந்தால் நீ இந்து மதம் என்பதை மாற்றி விட்டு தமிழ் சமயம் என்று வை. முருகன் எங்களுடைய கடவுள் என்று சொல். அந்த கடவுளுக்கு தீபம் ஏற்றுவதில் எனக்கு உடன்பாடு என்று சொல். தர்கா பாட்டுக்கு இருக்கட்டும், அதற்கு எந்த தீங்கும் செய்ய வேண்டாம். முருகனுக்கு தீபம் ஏற்றுவது என்னுடைய அரசு ஆதரிக்கும் என்று சொல். முருகன் தமிழ் கடவுள் என்பதினாலும், முருகனுக்குரியதான் மலை என்பதினாலும் தீபம் ஏற்றுகின்ற வேலையை குடும்ப பெண்கள் எல்லாம் செய்கின்ற போது திருப்பரங்குன்றம் முருகனுக்கு செய்ய வேண்டாமா என்று ஸ்டாலின் சொல்வாரே. ஆனால் இப்பொழுது நீ அந்த கோயிலுக்கு போய் என்ன ஆக போகிறது? அந்த கோயில் எங்களுக்கு உரியது, திருக்குறள் எங்களுக்கு உரியது, முருகன் எங்களுக்கு உரியவன், நீ வந்து என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கலாம். நீனும் இந்து மத அறநிலைத்துறை தானே வைத்திருக்கிறாய். நீனும் அவருடைய மதம் என்பதை இந்து தானே இந்தியாவின் மதம் என்று நீனும் சொல்லுகிறாய். எனக்கு ஒருவனுக்கு தான் அதை சொல்ல உரிமை உண்டு. இந்துவாடா நாம் என்று கேட்கின்றவன் நான் தான். ஆனால் மோடி வருவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. கொஞ்சம் வேறுபாடு நமக்கும் அவர்களுக்கும். வழிபாட்டு முறைகளில் தமிழர்களினுடைய வழிபாட்டு முறை, சமய முறைகள், நம்முடைய மெய்யியல் கோட்பாடுகள். நான் சொல்வது தெரிகிறதா? எனக்கு மெய்யியல் கோட்பாடு சிவஞான போதம், அவர்களுக்கு மெய்யியல் கோட்பாடு கீதை. புரியுதா? அதனாலே நாம் அஞ்சுகிறோம். இருக்கட்டும், காசி விஸ்வநாதரை நாம் வணங்குவோம், அவர்கள் ராமேஸ்வரத்திற்கு வந்து சிவனை வணங்குவார்கள்.
அதிலெல்லாம் கொஞ்சம் வேறுபாடுகள். இப்போ நமக்கும் முஸ்லீமுக்கும் நமக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் என்டையர்லி டிஃபரண்ட் ரிலிஜன்ஸ். ம், ம், மேற்கு ஆசிய மதங்களும் இந்திய மதங்களும் ஒன்றுக்கொன்று நேர்மாறானவை. ம், ம், உருவத்தின் வழியாக வழிபடலாம் என்று நாம் நினைக்கின்ற சிந்தனைக்கும் உருவமே ஹராம் என்று சொல்லுகிற அவர்களுடைய சிந்தனைக்கும் வேறுபாடு உண்டு. ம், ம். ஆகவே மோடி திருப்பரங்குன்றத்துக்கு வந்தால் என்ன என்று இல்ல அவர் நார்மலா இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குலாம் வந்திருக்காரு, அது பிரச்சனை இல்ல. நார்மல்லாம் கிடக்கட்டுங்க. அவர் இந்த இல்ல சார், இத வந்து அவங்க ஒரு உனக்கு புரியல, anti Muslim உனக்கு politics புரியல, உனக்கு புரியல. நான் என்ன சொல்றேன், மோடி நம்ம காசிக்கு போறோம், அவர் ராமேஸ்வரத்துக்கு வர்றார், ம், ம், அவர் திருப்பரங்குன்றத்துக்கு வர்றார். அதில் பெரிய வேறுபாடு இல்லை. நான் சொல்கிறேன், இதையெல்லாம் மீறி எனக்கு மெய்யியல் கோட்பாடே கொஞ்சம் வேறாக இருக்கிறது. ம். நான் ஒருத்தன் தான் இதுக்கு ஒரு முழு சமரசம் கண்டேன். என்னென்னு, தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று வை. பார்ப்பன உரிமையும் நிலைநாட்டப்படும், நம்முடைய உரிமையும் நிலைநாட்டப்படும். ம். நான் சொல்லுவது தெரியாதா உனக்கு? அதனாலே இந்த வெறும் பார்ப்பன எதிர்ப்பினாலேயே இதை சாதித்து விட முடியாது. ம், ம். நீனே உனக்கு புரியவில்லையே, ஸ்டாலினுக்கு புரியவில்லை, நம்ம சேகர் அவருக்கு புரியவில்லை என்றால் அவருக்கு கையெழுத்தே போட தெரிவதே பெரிய சங்கதி. ம். அவருக்கு புரியவில்லை என்றால் எனக்கு புரிகிறது. ம். இந்த ஸ்டாலினுக்கும் புரியவில்லையே. ம், ம். ம்? ஒரு முதலமைச்சராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு உங்களுடைய தகப்பனை போல படிப்பு கிடையாது என்பது வேறு இருக்கட்டும். ம், ம். ஆகவே இதற்கு சொல்லுங்க, இது திருப்பரங்குன்றத்துக்கு அவர் வராமல் எங்கே போவார்? அவர் ஏறத்தாழ இல்ல அவங்க திருப்பரங்குன்றத்துக்கு வரணுங்கிறது வந்து அவங்க அந்த ஆன்டி முஸ்லீம் பாலிடிக்ஸோட ஒரு அடுத்த கட்டம் தானே அது. இருக்கட்டுங்க. நான் வந்து இந்துத்துவா இல்லை, சங்கி இல்லை. ம், தர்கா பாதுகாக்கப்பட வேண்டும், முருகனுக்கு தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இது நியாயம் என்றால் மோடி வருவது ஒத்த நிலையில் உள்ள ஒரு மதத்தின் கடவுளை வழிபட நான் வருகிறேன். முருகன் வடநாட்டுக்குரிய கடவுள் இல்லை. ம், எங்கேயும் உத்தரப்பிரதேசத்தில் முருகன் கோயில் கிடையாது. ம். சரியா? ஆனாலும் அவன் வைத்திருக்கிற சாமியை நம்முடைய ஆளும் கும்பிடுவான், நம்ம வைத்திருக்கிற சாமியை அவனும் கும்பிடுவான். இத்தகைய ஒரு ஒத்த நிலை கொஞ்சம் இருக்கிறது. ம், ம். சரியா? அதனாலே சமண மதம் போல, பௌத்த மதம் போல, இஸ்லாமிய மதம் போல, கிறிஸ்துவ மதம் போல, பிராமணர்களுடைய வேத மதமும் தமிழர்களுடைய திராவிட சமயங்களும் முற்றாக வேறுபட்டவை இல்லை. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து பக்தி இயக்கத்தில் பிற மதங்களை எதிர்த்து போராடியவர்கள். இது நம்ம மறுபடியும் திருப்பி பேசுகிறோம். ஆகவே அவர் வருவது சரியானது தான். அவருடைய சாமியை கும்பிடுகிறார். உனக்கு என்ன நட்டம்?